நாடாளுமன்ற வாக்குப்பதிவு தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகு முதல்ல செங்கோட்டையன் ஒரு தலைவராக 2வது வேலுமணி ஓபிஎஸ் அப்படின்னு தொடர்ந்து அதிமுக குறித்து தொடர்ந்து பேசுகிறது. பின்னணியில் ஏதாவது சதிகள் இருக்கு? 100% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக பிரகாசமான 100% வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு பிரகாசமாக இருக்கிறது. அதனாலே அதில் ஏதேனும் குட்டையை குழப்பி குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்பதில் இன்றைக்கு தேசிய கட்சிகளும் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறது, மாநிலத்தில் ஆளுகிற கட்சியும் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை இன்றைக்கு அதனுடைய முழு வடிவத்தை ஒரு சின்ன சேதாரம் 0.00 சேதாரம் கூட இல்லாமல் இந்த தேர்தலில் நிலைநிறுத்தி காட்டி களத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு மட்டுமல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆளுகிற கட்சிக்கும் மாநிலத்தில் ஆளுகிற கட்சிக்கும் சிம்ம சொப்பனமாக நிலைநிறுத்தி காட்டியதை கண்டு மிரண்டு போய் இருக்கிறார்கள், ஆச்சரியத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாக கூட இது இருக்கலாம், அது நான் ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது. ஆனால் இந்த வெளிவருகிற செய்தி அடிப்படையில் எந்த விதமான ஆதாரம் இல்லாமல், ஏன்னா சம்பந்தப்பட்ட மாண்புமிகு முன்னாள் அமைச்சரும் விளக்கம் சொல்லிட்டார். இங்கே சம்மந்தப்பட்டவர் இன்றைக்கி பிறந்தநாள் விழாவில் நேரடியாக சந்தித்து எல்லாம் பார்த்தார். இவங்க எங்கே போய் பார்த்தாங்க, எங்கே போய் கேட்டாங்க? ஒரு செய்தியை ஒரு முறை சொல்லலாம். நேற்று கூட ஒரு மாலை பத்திரிக்கையில், நான் பேர் சொல்ல விரும்பலை, தலைப்பு செய்தியாக முதல் பக்கத்தில் இவரை சேர்க்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. எத்தனை விஷப்பரிச்சிக்கு அதிமுக இன்றைக்கு ஆளாவது? இன்றைக்கு அதிமுக கட்சிக்கு இந்த நிலைமைக்கு காரணம் எல்லா 2 கோடி தொண்டர்களுக்கும் தெரியும். இது வரைக்கும் அதிமுக எத்தனையோ பிளவுகளை சந்திச்சிருக்கு, மீண்டு எழுந்து வந்திருக்குது. ஆனால் இத்தனை வழக்குகளை அதிமுக வரலாற்றிலே சந்தித்ததில்லை. 52 ஆண்டு கால வரலாற்றில், 32 ஆண்டு கால ஆட்சி செய்த வரலாற்றில் இத்தனை வழக்குகளை இத்தனை நீதிமன்றங்களிலே சந்தித்தது இதுவரை கிடையாது. இதுக்கு என்ன காரணம்? ஓ பன்னீர்செல்வம் என்கிற தனி மனிதனுடைய சுயநலத்தை தவிர இதில் முனை அளவு கூட பொது நலமோ, கட்சி நலமோ, தொண்டர்கள் நலமோ, தமிழ்நாட்டு நலமோ, தமிழ்நாட்டு மக்கள் நலமோ இல்லை. நிச்சயமாக அதில் அந்த செய்திகளிலே யார் பின்னணியிலே அந்த செய்திகள் வெளியிடப்பட்டாலும் இது போன்ற அதிமுகவில் குழப்பம் ஏற்படுத்துகிறதற்கு, ஏனென்றால் சம்பந்தப்பட்டவர்கள் விளக்கம் சொன்னதற்கு பிறகும் அது தொடர்ந்து அதிமுகவுடைய செய்தியாகவே திறந்தோறும் விவாதிக்க வருகிற காரணத்தினாலே யார் உள்நோக்கத்தோடு அந்த செய்தியை வெளியிட்டிருந்தாலும் அதில் எல்முனையளவும் உண்மை இல்லை, அதற்கு வாய்ப்பும் இல்லை, எந்த இடைவெளியும் இல்லை, எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, எந்த விதமான சலசலப்புக்கும் அதிமுகவில். நீங்கள் வேணால் நான் நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களை சந்திக்கிறேன், நாங்கள் எல்லோரும் சந்திக்கிறோம், பொதுச் செயலாளருடைய உத்தரவு பெற்றே சந்திக்கிறோம். அப்பயும் நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்னது உதயகுமார், நீங்கள் சொன்னது தான் கரெக்டு, அதான் நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.